எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய வேர்ல்ட் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2 மாதம் ஆகுது. இந்த 2 மாதம் ஃபுல்லாக மெக்சிகோவில் தான் நின்னோம். இங்கே மெக்சிகோவில் எவ்வளவு முடிஞ்ச அளவு சுற்றி பார்க்க முடிஞ்சதோ அவ்வளோக்கு பார்த்துட்டேன். இப்போ இங்கே என்னென்னலாம் கண்ட நான், புதுசாக படித்த நான், என்னென்ன அனுபவங்கள் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால தான் இந்த தமிழ் பாட்காஸ்ட் எடுக்கிறேன். ஸோ முதலாவது மெக்சிகோக்குள்ளே போகிறதுக்கு என்ன முக்கியமன்றதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஸ்விஸ் பாஸ்போர்ட் வச்சுருந்தா நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஃப்ளைட் எடுத்து மெக்சிகோவில் வரும்போது இமிக்ரேஷனில் கேட்பினம் எப்போ வரைக்கும் நிற்பீங்கன்ட்டு அந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியாதுண்டா அவ்வளோ காலம் நிற்க போகிறீங்கன்னா நீங்கள் 3 மாதத்தை விட கூட சொன்னால் நல்ல. இது இன்டர்நெட்டில் வாசிச்சேன்னா உண்மையாக போயோ தெரியாது. ஆனால் மெக்சிகோவில் 3 மாதம் இல்லாட்டி 6 மாதத்துக்கு டூரிஸ்ட் விசா இருக்குது. அப்போ நீங்கள் 3 மாதத்தை விட கூட சொன்னால் அவை உங்களுக்கு 6 மாத விசாவே தருவீங்க என்று வாசித்தேன் நான். வேறு மற்றதொண்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு எப்போ நீங்கள் திரும்பி வீட்டை வருவீங்கன்னு தெரியாதுண்டா நீங்கள் ஒரு ஒன்வாட் டிக்கெட் எடுக்கிறது நல்ல. ஒன்வாட் டிக்கெட் என்றால் என்ன அப்படி என்றால் நீங்கள் இன்டர்நெட்டில் கூகுளில் போய் ஒன்வாட் டிக்கெட் போட்டாலே அது வரும். அந்த டிக்கெட் நீங்கள் இப்போ மெக்சிகோவிலேருந்து சூரிச்சுக்கண்டு போட்டு புக் பண்ணினால் அது தானாக ஒரு ஃப்ளைட்டை தேடி எத்தனையாம் தேதி என்றும் நீங்கள் கொடுக்கணும். தானாக ஒரு ஃப்ளைட்டை தேடி உங்களுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணு, ஒரு ஃப்ளைட் டிக்கெட். அந்த ஃப்ளைட் டிக்கெட் 48 மணித்தியாலத்துக்கு அப்படியே இருக்கும். இன்டர்நெட்டில் போய் கொடுத்தால் உங்களோட பேர் உண்மையாகவே வரும். அந்தன்னு நீங்கள் திரும்பி போகிறீங்க. அண்டு இந்த டிக்கெட் கூடுதலாக 10 தொடங்கி $20 ஆன்லைனில் போய் எடுக்கலாம். அப்போ என்னென்றால் இப்போ சூரிச்சிலேருந்து மெக்சிகோவுக்கு போய்க்க சூரிச்சிலேருந்து மத்ரித்தில் போய் ஒரு நின்றுட்டு தான் மத்ரித்தில் இருந்து மெக்சிகோவுக்கு போவீங்க. அப்போ அந்த மத்ரித்தில் இறங்கி மாறும்போது அவ கேட்பினம் நீங்கள் எப்போ திரும்பி போவீங்க, அந்த டிக்கெட்டுன்ற டீட்டெயில்ஸை புக்கிங் டீட்டெயில்ஸை காட்டுங்கன்ட்டு. அப்போ அந்த ஒன்வாட் டிக்கெட் காட்டினா சரி. ஸோ இதுதான் முழுக்க உள்ளறதுக்கு பேந்து மெக்சிகோக்குள்ளே முதலாவது வந்த பிறகு என்னடா இப்போ ஸ்விஸை பார்த்தால் அது ஒரே ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. மெக்சிகோக்குள்ளே இடத்துலேருந்து இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது. பஸ்ஸண்டா ஒரு பெரிய கார். இந்த பஸ்ஸை பற்றி ஏன்னு சொல்கிறேன் என்றால் இப்போ நார்மலாக ஏர்போர்ட்டுக்கு ஒரு இடத்துல வரும்போது உங்கள் அந்த இமிக்ரேஷன் எல்லாம் முடித்து வெளியால் வரும்போது காதில் கேட்குற ஒரே ஒலி டாக்ஸி டாக்ஸி என்று தான். அவங்க கன்கூனில் வரும்போதும் அப்படித்தான் நடந்தது. என்றால் டாக்ஸி டாக்ஸி என்றால் எவ்வளவுக்கு நகரத்துக்குள்ளே உள்ளறதுக்கு எவ்வளோ ஆண்டு கேட்டு பார்த்தால் $80 என்று சொன்னவன். பிறகு ஆனால் அங்கால பஸ்ஸுக்கு ஒரு கவுண்டர் மாதிரி இருக்குது, அங்கே பஸ் டிக்கெட் போய் எடுக்கலாம். அப்போ அந்த பஸ் டிக்கெட் $6 தான் வரும் ஒரு ஆளுக்கு. அது இப்போ என்ன மாதிரி நீங்கள் கங்கூன் பக்கம் போகிறீங்கன்னு பொறுத்தது. இப்போ நீங்கள் லீவுக்கு போனால் $80 கொடுத்து ஹோட்டலுக்கு போகிறது அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ மெக்சிகோவுக்கு ட்ராவல் என்று போனால் இப்போ கொஞ்சம் காசையும் பார்க்க வேணுமென்றால் இப்போ $80 கொடுக்காமல் பஸ்ஸே எடுத்து போகலாம். அதால் இது இப்போவே சொல்லுறேன், ஞாபகம் வச்சுருங்க. மெக்சிகோ பக்கம் வந்தால் மெக்சிகோ பக்கம் வந்தால் பஸ்ன்றதை ஞாபகம் வச்சுருங்க. உண்மையாக பஸ் சிஸ்டம் மெக்சிகோவில் உண்மையாக நல்லா செய்யணும். வேறு உண்மையாக கிட்டத்தட்ட ஸ்விஸ் மாதிரியும் பார்க்கலாம். என்றால் இப்போ டைமிங் எல்லாம் நல்லா டைமிங்குக்கு பஸ் எடுப்பினம், காசும் ஓரளவுக்கு ஓகே. ஓகே, முதலாவது நாங்கள் போனது கங்கூன் என்ற இடம். கங்கூன் அந்த இடம் யுக்கத்தான் பெனின்சூலாவில் இருக்குது. இது தமிழில் யுக்கத்தான் தீபகற்பம் என்று சொல்லுறது. முதலாவது கொஞ்சம் வரலாற்றை பற்றி சொல்லுறேன். இந்த தீபகற்பம் எப்படி உருவானதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 66 மில்லியன் வருஷத்துக்கு முதல் எங்கண்ட பூமியில் தினாசாரியர்ன்ற மிருகங்கள் வாழ்ந்து வந்தவன். அப்போ ஒரு சிறுகோள் தான் அதையெல்லாம் அழித்தது. அந்த சிறுகோள்ன்ற பேர் சிக்சிக்ளோப். அதுதான் அந்த மெக்சிகோ அந்த யுக்கத்தான் அந்த மேலே கிழக்கு பக்கம் அது விழுந்தது. அதுதான் பிறகு எல்லா டினோசாரியரையும் அழித்தது. அப்போ அந்த சிறுகோள் விளைக்க தான் அந்த யுக்கத்தான் தீவு மேலே வந்தது. மேலே அப்படியே மெக்சிகோவோட சேர்ந்துட்டது. அப்போ அதால் தான் இந்த பகுதிக்கு யுக்கத்தான் தீபகற்பம் என்று பேர். இது யுக்கத்தான் இங்கே வரைக்க அங்கே பக்கம் பஹாமஸ் தீவு என்று சில கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் அந்த தான் மேலே வந்தது.
ஸோ அப்போ இது வரைக்க இந்த நிலம் வந்து யுக்கத்தான் நிலம் வந்து சுண்ணாம்பு கல்லில் இருக்குது. அப்போ இதுக்கு மேலே அந்த உப்பு மழை வரைக்க, ஸோ கொஞ்சம் உப்பு சேர்ந்த மழை வரைக்க அந்த நிலம் உடைஞ்சு கீழே குகை மாதிரி உருவானது. அந்த குகைக்குள்ளே காலப்போக்கில் தண்ணி வந்தது. அது உப்பு தண்ணி இல்லை, நல்ல தண்ணியாக அதுக்குள்ளே வந்தது. அது காலப்போக்கில் நடந்தது. வேறு இதெல்லாம் மில்லியன் வருஷத்துக்கு முதல் நடந்தது. இப்போ மாய இனம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் நினச்சா கேள்விப்படையில் என்றால் யோசிச்சு பாருங்க. 2012ஆம் ஆண்டு சொன்னது என்ன சொன்னவ, உலகம் அழியப்போகுதுண்டு. அது அழியப்போகுதுண்டு ஏன் சொன்னது, அந்த மாயன் கலண்டரை வச்சு தான் சொன்னது. ஒவ்வொரு ஏதோ 5100 ஏதோ ஒரு வருஷம் மாயன் கலண்டர் வந்து முடியுது. அந்த முடிவில் என்னென்னா உலகம் அழியப்போகுதுன்னு சொல்லுறவ. அதான் 2012 வந்தது. ஆனால் இப்போ உலகம் அழியலை, நல்ல வேளை. இந்த மாய இனம் வந்து கிட்டத்தட்ட 3000 வருஷம் கிறிஸ்துவுக்கு முன் வந்த இனம். இவை வந்து அந்த யுக்கத்தான் தீபகற்பம், அப்புறம் கீழே இப்போ மெக்சிகோக்கு கீழே உள்ள நாடு பெலிஸ், குவாத்தமாலா, அங்கே தான் இந்த இனம் கூடுதலாக பரவி இருந்தவ. இவன் என்னென்னு சொல்லுறது, இவ வந்து இருக்கிற இடங்களில் இவ பெரிய பெரிய கோயில் மாதிரியெல்லாம் கட்டி கொண்டு வந்தவன். ஒரு பெரிய ஏரியாவில் பெரிய கோயில் மாதிரி கட்டி அதெல்லாம் கூடுதலாக காடுகளுக்குள்ளே தான் செய்து கொண்டு வந்தவன். அப்போ செய்து கொண்டு வந்தவன் இப்போ திரும்பி வரலாற்று ஓரளவுக்கு முடிஞ்சுது. இப்போ நாங்கள் கங்கூனுக்கு வருவோம். கங்கூன் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ டூரிஸ்ட் ஆட்கள் மெக்சிகோக்கு லீவுக்கு போகிறதுண்டா அப்போ கங்கூன் அல்லாட்டு துலும் அப்படியான இடங்கள் தான் போவேன். கங்கூன் என்ற இடம் வந்து டூரிஸ்ட்டுக்கு ஃபேமஸ் ஆனது. கடற்கரையெல்லாம் நல்ல வடிவான கடற்கரை என்ற எல்லாம் கரிபியன் பக்கம் தான் வரும். கரிபியன் பக்கம் வந்து கடல் எல்லாம் நல்ல நீளமாக வடிவாக இருக்கு. அப்போ அந்த கடற்கரை பக்கம் பார்த்தா நல்ல வடிவான லுக்ஸுஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்கே கட்டி கொண்டு இருக்கின, வேறு கட்டியும் முடிஞ்சதும் இருக்குது எல்லாம். ஆனால் பிறகு நகரத்துக்குள்ளே உள்ளட்டால் அந்த உண்மையாக கொஞ்சம் ஒரு குப்பை மாதிரி இருந்தது. அந்த வித்தியாசம் நல்லா தெரிஞ்சது. இங்கால லுக்ஸூஸ் டூரிஸ்ட்டுக்கண்டே செய்தோன்றிருக்கினேன். அப்புறம் அந்த நகரத்துக்குள்ளே பார்த்தால் அந்த கொஞ்சம் ஒரு துப்புரவு இல்லாத மாதிரி இருந்தது. இவ்வளவு தான் கங்கூனில் பார்த்தது, வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. பேருந்து அங்காலேருந்து இஸ்லா ஹோல்போஷ் என்ற இடத்துக்கு வந்தாச்சுது. இது வந்து ஒரு தீவு. நாங்கள் இந்த தீவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு முதல் தான் ஒரு சூறாவளி இந்த மேல் பக்கத்தால் போனது. நீங்கள் சில வேளை அக்டோபர் மாதம் நியூஸ் பார்க்க சில வேளை கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மலாக ஃப்ளோரிடா அமெரிக்காவில் இருக்குது. அந்த பக்கம் இப்போ இந்த நேரங்களில் சூறாவளி கணக்க வாரது. அப்போ இந்த அக்டோபர் மாதம் இந்த வருஷம் மில்டன் சூறாவளி என்று வந்தது. அப்போ இது மெக்சிகோவையும் தாக்குறது, யுக்கத்தான் பக்கமும் தாக்குறது. ஆனால் இந்த முறை தாக்கல, அது மேலால் போனது. அந்த மேலால் போய்க்க கடலுக்குள்ளால் தான் போனது. என்றாலும் இந்த தீவு அதால் கொஞ்சம் தாக்கப்பட்டிருக்குது. மழையும் காற்றும் இங்காலேயும் வந்திருக்குது. அப்போ இந்த தீவில் வந்து ஒரே தண்ணி. இந்த தீவு வந்து என்னத்துக்கு ஃபேமஸ் என்றால், இந்த தீவில் எல்லா நிலமும் மண், அப்படியே மண் நிலம் தான். அப்போ மண் நிலம், ஆனால் தண்ணி இப்போ மழை பெய்தால் அந்த மழை தண்ணி வந்து நிலத்துக்குள்ளே உக்கி போயிடும். அந்த தண்ணி அங்கால போகிறதுக்கு ஒன்றும் செய்யலை. அப்போ இப்போ அந்த சூறாவளி தாக்கினத்தால் நிலம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. கஷ்டப்பட்டு தான் ஹாஸ்டலுக்கு போனது. ஷூ எல்லாம் கலட்டி தண்ணிக்குள்ளால் போனது. வேறு கடற்கரை ஃபுல்லாக சிப்பியல் எல்லாம் வந்திருந்தது. வேறு அந்த கடலுக்குள்ளே இருக்கிற புல் மாதிரியெல்லாம் அப்படியே கரையில் வந்திருந்தது. உண்மையாக நல்ல வடிவான கடற்கரை. ஆனால் இப்போ இந்த சூறாவளியால் தாக்கப்பட்டதால் எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ வடிவில்லாமல் இருந்ததான. ஓகே, வேறு இந்த தீவில் வந்து கணக்க விதமான பறவைகள் இருக்குது. வேறு இங்கே ஒரு சைக்கிள் எடுத்தும் தீவு ஃபுல்லாக ஓடி திரியலாம். ஆனால் இப்போ மழை தூரினத்தால் அதை செய்ய முடியாமல் போச்சுது. பேருந்து அதை முடிஞ்சு அங்கே இருந்து துலும் என்ற இடத்துக்கு வந்தது. துலும் என்றது வந்து முந்தி மாய இனம் ஆக்கள் தான் அங்கே வசித்து கொண்டிருந்தவ. அங்கே வந்து ஒரு கடற்கரை பக்கத்தில் ஒரு பெரிய நகரம் மாதிரி, காடுக்குள்ளே ஒரு நகரம் மாதிரி செய்து வாழ்ந்து கொண்டிருந்தவை அந்த மாயன் ஆக்கள். துலும் என்ற பேரும் அந்த மாயன் மொழியிலிருந்து தான் வருது. துலு என்றால் சிவர் என்ற அர்த்தம், என்றால் கோட்டை என்ற அர்த்தம்.
அப்போ அது ஒரு சுவர் கோட்டை என்று சொல்கிறது ஏனென்றால் அவை ஒரு பெரிய சுவர் கட்டித்தான் அதுக்குள்ளே அவன் கோட்டை என்று சொல்லலாம். அது என்னென்றால் ஒரு பெரிய ஒரு வழிபடுற இடம். அங்கே வந்து கோயில்கள் செய்து வச்சுருந்தவ. காற்றுக்கு ஒரு கோயில், சூரியனுக்கு ஒரு கோயில், இது நிலவுக்கு ஒரு கோயில் அப்படி என்று செய்து வச்சுருந்தவ. இது உண்மையாக பார்க்க வடிவாக இருந்தது. வேறு எப்படி யோசித்து பார்த்தா இவ்வளோ வருஷத்துக்கு முதல் இந்த ஒரு இனம் இருந்து இங்கே இதெல்லாம் வாழ்ந்து செய்ததுன்றதை யோசித்து பார்த்தாலே ஆச்சரியமாக தான் இருந்தது. வேறு அதுவும் இவ்வளோ கடற்கரை பக்கம் உண்மையாக வடிவாகவும் இருந்தது. இது உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வேறு இங்கே இகுவானா அண்டு இருக்குது. இகுவானாண்டா தமிழில் எனக்கு இப்போ தெரியலை என்னென்று சொல்கிறது. கிட்டத்தட்ட பள்ளி மாதிரி ஆனால் பெரிய இனம். அதுன்ற கொஞ்சம் பெருசாக இருக்கிற இனம். அந்த இகுவானாவுக்கு தமிழில் பேரோந்தி. இப்போ தான் பார்த்தேன் நான். இதுகள் வந்து யுக்கத்தான் அந்த தீபகற்பம் என்ற இடத்துல எப்படி இருக்குது. இப்போ அந்த சுவர் கோட்டைக்கு என்ன நடந்ததென்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பானியர் மெக்சிகோ பக்கம் வந்து ஆண்டு கொலோனி என்று ஆண்டு வந்தவ. அதால் மெல்ல மெல்லமாக அங்கே இருந்தும் அந்த மாயன் ஆக்கள் போயிட்டினம். அதுக்கு பேந்து கூட சொல்கிறேன். துலும் வந்து இதுதான் ஒரு முக்கியமான இடம். இந்த மாயன் இனம் வசித்து வந்த இடம். இதுதான் அந்த காலத்தில் அந்த யுக்கத்தான் தீபகற்பம் என்ற இடத்துல இதுதான் பெரிய இடமாக இருந்தது, பெரிய நகரமாக இருந்தது. இது மாயனாக்கண்டு இதுக்கு பின்னால் பார்த்தால் பேருந்து புது நகரம் கட்டி வந்தவன். இது வந்து இப்போ கன்கூனை விட கொஞ்சம் வித்தியாசம். ஏனென்றால் இப்போ இது நகரத்துக்குள்ளே ஓரளவுக்கு துப்புரவாக இருந்தது. இப்போ இது வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய வித்தியாசம் அண்டு இல்லை, ஆனால் இருக்குது. ஏனென்றால் இப்போ துலுமும் அப்படித்தான். கங்கூன் மாதிரி துலும் கடற்கரையும் நல்ல கடற்கரை லீவுக்கு ஃபேமஸான இடம்தான். ஆனால் இது ஓரளவுக்கு ஓகேயாக இருந்தது. துலுமில் சேனொத்து அண்டு இருக்குது. சேனொத்து என்றால் இப்போ நான் உங்களுக்கு முதல் வரலாற்றில் சொன்னேன், அந்த குகை உண்டாகி அதுக்குள்ளே தண்ணி வந்துட்டது. அந்த தண்ணி வந்து குடிக்கக்கூடிய தண்ணியாகவும் இருந்தது. அப்போ இந்த மாயன் ஆக்கள் வந்து இந்த குகையை வந்து ஒரு கீழ் உலகத்துக்கு ஒரு பாதையாக பார்த்தவ. வேறு அதோடு சேர்த்து இது வந்து தண்ணி குடிக்கவும் இந்த சேனோத்தேண்டத்தை பாவிச்சவ. அப்போ இதெல்லாம் அவைக்கு ஒரு தண்ணி எடுக்கிற இடமாகவும் பாவிச்சவை. ஆனால் நான் முதலே சொன்னேன்னா இது காலகட்டத்தில் தான் இதுக்குள்ளே தண்ணி வந்தது. அப்போ இந்த மாயன் ஆக்கள் வரும்போது இங்கே தண்ணி இல்லாத குகையும் இருந்தது. அப்போ அதுக்குள்ளே வந்து அவன்ற வழிபாடுகள் செய்யும்போது ஏதாவது பலி கொடுக்கணும் என்றால் அதுக்குள்ளே தான் அவை அதை போடுவினம். அப்போ இப்போ காலகட்டத்தில் இப்போ அந்த சேனோத்தைக்குள்ளே இப்போ இறந்த எலும்பு கூடுகள் அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் அந்த சேனோத்தென்ற கதை. இது வந்து இந்த யுக்கத்தான் ஃபுல்லாக இதை வந்து இருக்குது இந்த சேனொத்தேண்டு. இப்போதைய காலத்தில் வந்து அதுக்குள்ளே நல்ல தண்ணி இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போய் சும்மா நீந்தலாம், சும்மா அதுக்குள்ளே போய் நீந்தி கொண்டு தெரியலாம். அதுதான் இன்றைய காலத்தில் பாவிக்கப்படுது. ஆனால் முந்தைய காலத்தில் அப்படி வேறு. இந்த சேனொத்தைக்கு இன்னும் ஒரு இது என்னென்றால் இது உருவாகும் போது மேலே ஒரு ஓட்டை தான் இருக்குது. காலகட்டத்தில் அந்த ஓட்டை பெருசாகவே போய்கொண்டிருக்கு. இப்போ அந்த தண்ணி இப்போ சில சேனத்தை வந்து தனியாக ஒரு குகைக்குள் இருக்கிற மாதிரி இருக்குது. சிலதுகள் வந்து சும்மா சைட்டில் தான் குகை மாதிரி, ஆனால் மிச்சம் வந்து பெரிய ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இவ்வளவு தான் துலுமுக்கு. அடுத்ததாக போன இடம் வலதொலிட். ஸோ இப்போ வலதொலிட் என்ற இடத்துக்கு வந்துட்டேன். வலதொலிட் என்ற இடத்தை பார்த்தால் உண்மையாக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் கியூபா என்ற நாட்டுக்கு போனேன். நான் அங்கே வந்து எல்லா வீடுகள் நல்ல கலரான வீடுகள், வேறு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சர்ச், பார்க் அப்படியெல்லாம் அந்த சென்டருக்குள்ளே ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் ஒரு பக்கம் சர்ச் இருக்கும். அதெல்லாம் அந்த ஸ்பானியர் வரும்போது அப்படித்தான் அந்த கட்டின விதம் அப்படித்தான். அதே மாதிரி இங்கே வலதொலிட் பக்கம் போய்க்கேன் எனக்கு கியூபா ஞாபகம் தான் வந்தது. ஏனென்றால் நடு சென்டரில் ஒரு பார்க் இருந்தது, அதுக்கு அங்கால ஒரு சர்ச் இருந்தது, வீடுகளெல்லாம் நல்ல நிறமாக இருந்தது. உண்மையாக ஒரு வடிவான இடம். ஆனால் அந்த ஸ்பானியர் அந்த வரும்போது அந்த கட்டின விதம் நல்லா தெரியுது, அந்த ஒரே மாதிரி இப்படி கட்டினமெண்டு. அப்போ இங்கே வலதொலிட் பக்கம் வந்து டூரிஸ்ட் ஆக்களும் தெரிஞ்சவ.
வேறு genau இங்கே கூடுதலாக ஏன் வரதென்றால் இங்கே வலதுலித்திலிருந்து கிட்ட இருக்கிற இடம் சிச்சன் இட்சா. சிச்சன் இட்சான்றது வந்து பைரமிட். அது வந்து அந்த மாயன் இனம் ஆக்கள் தான் அதை அப்படி கட்டினவ. அப்போ அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த இடத்த போய் பார்க்க. வேறு இந்த முறை ஒரு கைத்தோட போனது. அப்போ அவரெல்லாம் வடிவாக கதையெல்லாம் சொன்னவர், மாய இனத்தின் கதை. வேறு உண்மையாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சாமானம் சொன்னவர். அந்த மாய இனத்திலேயும் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு சாதி மாதிரி வச்சுருந்தவ. அப்போ அந்த கீழ் சாதி ஆக்கள் மேல் சாதி ஆக்கள் எல்லாம் அந்த எகிப்தில் பார்த்துருப்பீங்க. அந்த அவன் தலையில வந்து அந்த பிறக்கைக்கே அந்த பின்னால் ஒரு கல் மாதிரி கட்டி அந்த தலைன்ற வடிவத்தை அப்படி அமைக்கிறது. அப்படித்தான் மாய இனங்களும் அந்த கீழ் சாதிக்காரர் ஒரு வேறு தலை வச்சிருந்தவ. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. கீழ் சாதிக்காரருக்கு வேறு தலை அமைப்பு இருந்தது, மேல் சாதிக்காரருக்கு வேறு தலை அமைப்பு இருந்தது. அப்படியெல்லாம் வச்சுருந்தவ. வேறு அவ கணக்கு விளையாட்டுகள் மாதிரி வச்சுருந்தவ. அதில் முக்கியமாக ஒரு விளையாட்டு வந்து ஏதோ பந்தோட விளையாடுற விளையாட்டு. அதில் யார் ஜெயிக்கணுமோ அவ தான் பிறகு கடவுளுக்கு பலி கொடுக்கலாம்ண்டு. அதில் வந்து அந்த ஆக்கள் வந்து தாங்க வெல்ல வேணுமென்றவே எண்டே விளையாடினவே என்ற வெண்டாத்தான் அவ கடவுள் இடத்துக்கு போவினம், தங்களை பலி கொடுக்கலாம்ண்டு. அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கு. வேறு அந்த பைரமிட் கட்டின விதம் வந்து உண்மையாக அந்த நல்ல நேராக கட்டின மாதிரி. இப்போ அதில் படியும் இருந்தது. அப்போ அந்த படியில் அவன் முந்தி நடந்து திரிஞ்சிருப்பினம். அதையும் யோசித்து பார்த்தால் உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வேறு அந்த பெரிய பைரமிட் வந்து இப்படி நேராக கட்டுறது வந்து இப்போ யோசித்து பார்த்தால் நார்மலாக இப்படி கட்டினா நிற்காது. ஆனால் அவன் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து அதை கட்டினவன். அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பில்டிங் மாதிரி கட்டி அதுக்கு மேலால் இந்த இப்படி கட்டி வந்ததால் தான் அப்படி கடைசியாக இவ்வளோ காலத்துக்கு இப்படி நிற்குமெண்டு இப்படி நிற்கக்கூடியதாக இருக்குது. வேறு அங்கேயும் என்ன நடந்ததென்றால் ஸ்பானியர்காரர் தான் அங்கே வந்து இந்த மாயக்காரர்கள் எல்லாம் அங்கே போக சொல்லி அப்படி நடந்தது. வேறு வந்து இப்போவும் மாய இனங்கள் இருக்கினமாங்க. ஆனால் இப்போ அந்த சிச்சன் இட்சா வந்து இப்போ அந்த 7 புதுமையான உலக அதிசயங்களில் இந்த சிச்சன் இட்சாவும் உண்டு. அப்போ அந்த காலம் வரும்போது அங்கே அந்த 7 உலக அதிசயங்களில் ஒன்றா ஆகும்போது அங்கே இருக்கிற ஆக்களை எல்லாரும் அப்படியே கலைச்சிட்டினம் என்றால் இப்போ அந்த டூரிஸ்ட்டுக்கு வடிவாக இருக்கணும் அப்படி என்று சொல்லி அதை பார்த்துட்டு அங்கால 2 சேனொத்தைக்கு போனது. சேனொத்தை வந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குகைக்கு கீழே அந்த தண்ணி அதுக்குள்ளே குளிக்கலாம். அப்போ அங்கே போனது. முதலாவதாக போனது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, வயது குறைஞ்ச சேனொத்தை. என்ற மேலே வந்து ஒரு குட்டி ஓட்டை மாதிரி கீழே குகைக்குள்ளே தண்ணிக்குள்ளே நீந்தலாம். பிறகு அடுத்ததாக போன சேனொத்தை வந்து பெருசு. ஏனெண்டா மேலே வந்து அந்த ஒரு ஓட்டையில் பெரிய ஓட்டைன்னு சொல்லலாம். உண்மையாக பெருசாக ஒரு இடம் இருந்தது. கணக்கு சூரிய வெளிச்சம் அந்த தண்ணிக்குள்ளே வந்தது. இப்போ அதுக்குள்ளே போய் நீந்தலாம். அதுக்கு அடுத்ததாக போன இடம் வந்து மெரிதா என்ற இடம் வந்து இப்போ கூடுதலான பேர் மெக்சிகோக்கு வந்தால் மெரிதா வரைக்கும் வருவினம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மெரிதாவில் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போ ஓகே வடிவான இடம், ஆனால் உண்மையாக பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த வீடுகளும் திரும்பி நல்ல நிறமான வடிவான பழைய வீடுகள் இருந்தது, கட்டடங்கள் இருந்தது. வேறு ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து அதில் முந்தி ஒரு மாயா கோயில் இருந்தது. அந்த மாயா இனத்தின் ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலை இடித்து அந்த கல்லிலேயே அந்த ஸ்பானியராக்கள் ஒரு சர்ச் கட்டினவ. உண்மையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த முந்தி எல்லாம் என்ன நடந்ததுன்னு யோசித்து பார்த்தா பேர்ந்து அந்த மாய இனம் அங்கே வாழ்ந்ததால் அதைக்கு ஞாபகமாக ஒரு ரவுண்ட் போட் கட்டினவ. அந்த ரவுண்ட் போட்டில் அந்த மாய இனத்தின் கல்லுகள் வடிவங்கள் அப்படி செய்து அந்த ரவுண்டு போட்டு கட்டினவ ஒரு ஞாபகமாக இங்கே வாழ்ந்த இடம்ண்டு. அடுத்ததாக போன இடம் கம்பெட்சே என்ற பேர். அங்கே வந்து அங்கேயும் ஒரே இதுதான், நல்ல வடிவான நிறமான வீடுகள். வேறு அங்கே என்னென்றால் அந்த நகரம் இப்போ எங்களுக்கு பேர்னில் இருக்கிற மாதிரி அல்ஸ்டாத் பழைய நகரம் என்ற இடத்துல வந்து கார் ஒன்றும் உள்ளே போகக்கூடாது. அப்போ
நல்ல ஈஸியாக இருந்தது அதுக்குள்ளே நடந்து தெரிய. பேருந்து அங்கால கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு மலைக்கோன் கட்டினவன். மலைக்கோன்ண்டா கிட்டத்தட்ட என்னென்னு சொல்லலாம், ஒரு பாலம் மாதிரி. இப்போ பாலம் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த தண்ணிக்கு பக்கத்தில் ஒரு ரோட்டு மாதிரி கட்டியிருந்தது. அங்கே நீங்கள் நடந்து தெரியலாம். நான் அங்கே போனது. பேருந்து அதுக்கு அடுத்ததாக போன இடத்துக்கு பேர் வந்து சன் கிறிஸ்டபால். சன் கிறிஸ்டபால் வந்து இங்கே கம்பெச்சிலிருந்து இரவு ஒரு பஸ் எடுத்து அடுத்ததாக இந்த இடத்துக்கு போனது. இங்கே என்னென்றால் அந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மணி, 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு ஒரு இடத்துல நின்றுட்டேன். அப்போ நாங்கள் நினச்சோம், ஓகே இது வந்து எல்லோரும் இப்போ சிலவில் டிரைவர் மேலே காலம் ஏதாவது சாப்பிட வேணும் அப்படி ஏதாவதுன்னு நினச்சோம். நாங்கள் பேருந்து பார்த்தால் 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, இன்னும் ஒன்று நடக்கலைண்டு பார்த்தால் கணக்க கார்கள் அப்படியே லைனில் நின்றது. பிறகுதான் மெல்ல மெல்லமாக ஏன்னு பார்த்தால் இன்னும் ஒரு ஆள் இருந்த பஸ்ஸுக்குள்ளே. அவள் தான் ஒரே ஒரு டூரிஸ்ட் எங்களோட சேர்த்து. அப்போ அவள் எங்களுக்கு வந்து சொன்னவே என்ன நடந்ததுன்றால், அந்த நாட்களில் சரியாக மழையாக இருந்தது. அப்போ ஒரு குட்டி கிராமத்தில் கணக்க மழை பெய்தது. அப்போ கவர்மெண்ட் ஒன்றும் செய்யலைன்றதால் அவள் வந்து ரோட்டில் நின்று ஒரு ஆர்ப்பாட்டம், இப்படி தங்கண்ட கிராமத்துக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. அது வந்து முதல் நாள் 5 மணிக்கே தொடங்கினதாம். முதல் நாள் பின்னரும் 5 மணிக்கு தொடங்கி அப்போ காலம் வரைக்கும் இன்னும் நின்றவ. ஒரு காரும் லொரியும் எல்லாம் அப்படியே லைனில் நின்றது. அப்போ இதில் என்ன நடந்தது என்றால், இப்போ முதல் நாள் 5 மணிக்கு தொடங்கினால் இப்போ ஒரு நினைக்கலாம் தானே அடுத்த காலமே முடிஞ்சிடுமெண்டு. அதால் தான் நாங்கள் அந்த பாதைக்கு போனேன் நாங்கள். ஆனால் அது முடியலை. அப்போ ஒரு பாதை இருந்தது, அதுக்குள்ளே போய் எல்லா லோரியும் பஸ்காரரும் அப்படியே திரும்பி கொண்டு வந்தவன். அப்போ இதில் முதுப்பாத்தி என்னென்றால், ஏற்கனவே போன பாதை ஃபுல்லாக திரும்பி போய் அடுத்த பாதை எடுத்தது. அப்போ கடைசியாக இந்த பஸ்ஸுக்குள்ளே 24 மணித்தியாலம் இருந்தது. அது ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்து கடைசியாக ஓகே 11 மணிக்கு வந்தாச்சது அடுத்த ஹாஸ்டலுக்கு வந்து நித்திர கொண்டு. அடுத்த நாள் இந்த சன் கிறிஸ்டபால் என்ற இடத்த பார்க்க போனேன் நாங்கள். இது வந்து ஒரு 2000 மீட்டர் உயரத்தில் இருக்கிற ஒரு நகரம். உண்மையாக நல்ல வடிவான இடம், சுற்றி பார்க்குற இடமெல்லாம் மலையாகவே இருந்தது, கிட்டத்தட்ட ஸ்விஸ் மாதிரி. பேருந்து இங்கே கணக்க சின்ன சின்ன சந்தைகள் இருந்தது. இப்போ பழங்கள் மரக்கறிகள் விற்கிற இடம். பேருந்து வந்து இப்போ தாங்களா உடுப்புகள் எல்லாம் தச்சு விற்கிற இடமெல்லாம் கணக்க சந்தைகள் அப்படி இருந்தது. உண்மையாக வடிவாக இருந்தது. அதோடு சேர்த்து கணக்க சர்ச்சுகளும் இருந்தது. பேருந்து வந்து இரவு வந்து அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அப்போ அங்கே போய் சாப்பிட்டேன் நாங்கள். அப்போ அங்கே வந்து அந்த மேனேஜர் வந்து எங்களோட கதைச்சவர். உண்மையாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் வந்து யூரோப்பில் தான் பிறந்து வளர்ந்தவர். பேருந்து இங்கே யூரோப்பில் இருந்து மெக்சிகோவுக்கு போய் பேருந்து மெக்சிகோ ஸ்டத்தில் இருந்து பேருந்து இங்கே சன் கிறிஸ்டபால் வந்து இப்போ தன்னோட ரெஸ்டாரண்ட்டை திறந்திருக்கிறார். இப்போ தான் நினைக்கிறேன் புதுசாக திறந்தவர். என்னென்றால் தனக்கு ரிவ்யூ தாங்க, வேறு சாப்பாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க எல்லாம் உண்மையாக விசாரித்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து கேட்டவர். அப்போ அவரை நாங்கள் ஒரு கேள்வி கேட்டனாங்க. என்னென்றால் ஃபவ்வே கேஃபர் என்ற பேர் டச்சில் அந்த கார் ஃபவ்வே பீட்டல் என்று சொல்கிறது இங்கிலீஷில். அந்த கார் வந்து கணக்க கண்டனாங்க. இந்த கங்கூன் நாங்கள் தொடங்கின இடம் தொடங்கி இந்த சன் கிறிஸ்டபால் வரைக்கும் கணக்க அந்த ஃபவ்வே பீட்டல் கார்கள் நின்றது. அப்போ கேட்டனாங்க ஏன் இந்த கார் இவ்வளவு நிற்குதுண்டு. அப்போ தான் அவர் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று சொன்னவர். என்னென்றால் வந்து 18ஆம் நூற்றாண்டில் வந்து ஃபவ்வே மெக்சிகோவோட ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருந்தவ. என்னென்றால் ஒவ்வொரு டாக்ஸியும் மெக்சிகோவில் ஒவ்வொரு டாக்ஸியும் இந்த ஃபவ்வே பீட்டலாக தான் இருக்க வேணுமெண்டு. வந்து மெக்சிகோ சிட்டியில் ஒரு தங்களுக்குண்டு ஒரு கம்பெனியும் வச்சுருந்து அங்கேயே இந்த ஃபவ்வே பீட்டலை தயாரித்து எல்லாம் விட்டவ. அப்போ இது உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. காலம் இந்த ஃபவ்வே பீட்டல் டாக்ஸியாக இருந்தது. இப்போ இல்லை, ஆனால் 2000 ஏதோ ஒரு ஆண்டு வரைக்கும் இந்த ஃபவ்வே பீட்டல் தான் ஃபுல் மெக்சிகோ வரைக்கும் டாக்ஸியாக இருந்தது. பேருந்து அப்படி அவரோட காய்ச்சி கொண்டு இருக்கும்போது திடீரென்று கணக்க கோன் அடித்து சத்தம் கேட்டது. கணக்க கார்கள் வேறு மோட்டர் சைக்கிள் ஓடுற சத்தம் எல்லாம் கேட்டது. அப்போ வெளியில் போய் பார்த்தால் என்னென்றால் எல்லோரும் ஒரு ஹொரர் மாஸ்க் போட்டு பயங்கரமான
முகமூடிகளோட அந்த மோட்டர் சைக்கிளில் இருந்து போய்கொண்டிருந்தவ. உண்மையாக கண்ண பேர் அப்படியே வந்தோண்டே இருந்தவ. அது என்னென்றால் ஹெலுவீன் கிட்டுதல்லோ, அப்போ அதுக்காக வேண்டி இப்படி செய்கிறவையா. அது இப்போ சன் கிறிஸ்டபல் என்ற இடத்துல இப்படி செய்கிறவ, வேறு மெக்சிகோவில் இருக்கிற வேறு இடங்களில் வேறு மாதிரி செய்கிறவ. அப்போ இது நார்மலாக இப்படி செய்கிறது கென்னோ. அப்போ அதுக்கு பிறகு அவரோட இன்னும் கொஞ்சம் கதைச்சினாங்க. அப்போ அவர் சொன்னவர் என்னென்றால், இனி மெக்சிகோவுக்கு பக்கம் போகும்போது, அதாவது மெக்சிகோவின் வடக்கு பக்கம் போய்க்க வந்து கவனமாக இருக்க சொன்னவர். வேறு இரவு நேரம் பஸ்ஸில் போக வேண்டாம் என்று சொன்னவர். ஏனென்றால் வந்து மெக்சிகோவின் நார்த்துன் என்றால் இப்போ அங்கால அமெரிக்காவின் எல்லை வருது. அப்போ அங்கால பக்கம் வந்து கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணுவினம், பாஸ்போர்ட் செக்கு பண்ணுவினம். வேறு இது அந்த பிரச்சனை வந்து இங்காலிருந்து மருந்துகள் எல்லாம் இப்போ கொலம்பியன் பக்கம் எல்லாம் மருந்துகள், கொக்கைன் அந்த வகையான மருந்துகள் வந்து இங்கே மெக்சிகோவை தாண்டி தான் அமெரிக்காவுக்கு போகும். அப்போ அதால் வந்து கூட கண்ட்ரோல்கள் நடக்கும். வேறு கணக்க பேர் வந்து இப்போ சவுத் அமெரிக்கா பக்கமோ இல்லாட்டி சென்ட்ரல் அமெரிக்கா பக்கமோ இருந்து நாட்டை விட்டு போகும்போது கூடுதலான பேர் அமெரிக்கா பக்கம் தான் போக பார்ப்போம். நம்ம இப்போ அமெரிக்கா பக்கம் போய்க்க மெக்சிகோவை தாண்டி தான் போகணும். அப்போ அந்த பக்கம் வடக்கு பக்கத்தில் கூட பாஸ்போர்ட் செக் நடக்கும். வேறு அதே நேரம் சில வேளை இப்படி பயங்கரமான சாமானம் நடக்கும். இப்போ ஆக்களை கடத்தி கொண்டு போகிறது அப்படியான சாமான்களும் நடக்கும். அப்போ அவர் உண்மையாக சொன்னவர் கவனமாக அங்கால இருக்கணுமெண்டு. அப்போ அந்த நாள் அந்த இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கால போகணும். அங்கே அதுதான் கடைசி இரவு அங்கே நின்றது. அப்போ அதுக்கு பிறகு அங்கால அடுத்த இடத்துக்கு போய்க்க வந்து நாங்கள் இரவு தான் பஸ் எடுத்து போனது. அப்போ இரவு பஸ் எடுக்க போய்க்க உண்மையாக அந்த பஸ் கிளம்பும்போது 10 மணி இருக்குது. உண்மையாக நித்திர கொள்ளுற நேரம் 6வது வரி பாஸ்போர்ட் காட்டுங்க ரெண்டு வருவினேன். உண்மையாக 7 தடவை அப்படி நடந்தது. நித்திரை ஒன்றும் கொள்ள முடியாமல் போச்சது. உண்மையாக 7 தடவை அப்படி. இப்போ சில பேர் வந்து பார்த்தால் ஒஃபிஷியலாக இருந்தது, சில பேர் வந்து முகமெல்லாம் மூடி தனியாக கண் தான் தெரிஞ்சது. வந்து பாஸ்போர்ட்டை காட்டுங்கண்டா சில நேரம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் கடைசியாக எல்லாம் நல்லபடியாக தான் நடந்தது. ஆனால் உண்மையாக மெக்சிகோவுக்கு போனால் இரவு நேர பயணங்களை செய்யாமல் விடுறது நல்ல. ஆனால் அதான் இது வந்து இப்போ சன் கிறிஸ்டபல் இருந்து அடுத்த இடம் வந்து ஒஹாக்கா. இது கொஞ்சம் வடக்கு பக்கமாக போனது. ஆனால் இப்போ கூடுதலாக வந்து மெக்சிகோ சிட்டி என்றதுக்கு பிறகு தான் வடக்கு பக்கமே அந்த பயங்கரமான இடங்கள் தொடங்குது. அங்கே தான் கூடுதலாக கவனமாக இருக்கணும். ஆனால் இது ஓரளவுக்கு ஓகே என்றாலும் இவ்வளோ பாஸ்போர்ட் செக் நடந்தது. அடுத்ததாக போன இடம் வந்து ஒஹாக்கா என்ற இடம் வந்து நல்ல அதுவும் நல்ல வடிவான இடம். அதுவும் மலை பகுதிக்குள்ளே தான் இருக்குது. வேறு நாங்கள் வந்து அங்கே இறங்கும்போது உண்மையாக எல்லா இடமும் நல்ல ஒரேஞ்ச் கலரில் செவ்வந்தி பூ தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. இது ஏனென்றால் இப்போ உங்களுக்கு முதலே சொன்னேன், அந்த பயங்கர முகமூடி போட்டு மோட்டர் சைக்கிளில் போனது ஏனென்றால் ஹெலுவின் கிட்டுதுண்டு. அப்போ இங்கே வந்து மெக்சிகோவில் சில நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தியா தெ லோஸ் முயர்டோஸ்ண்டு. அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் என்றால் இறந்த ஆக்களின் நாளுண்டு. இப்போ இது இங்கே பெருசாக கொண்டாடுறத மெக்சிகோவில். இது வந்து அந்த அவன்ற முந்தின கலாச்சாரம் அவைக்கு இருந்த மதத்தில் இருந்து வந்த ஒரு விஷயம். பிறகு அதான் ஸ்பானியர் வந்த பிறகு இங்கே கூடுதலான பேர் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவ. ஆனால் இப்படியான சில கலாச்சார விஷயங்கள் வந்து இன்னும் அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒஹாக்கான்ற இடத்துல உண்மையாக அந்த ஒரேஞ்ச் கலர் செவ்வந்தி பூ இந்த கதவுகள் எல்லாம் தொங்க விட்டு நல்ல வடிவாக எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தவ. கேனா வேறு இங்கே ஒஹாக்கான்ற இடத்துல வந்து இந்த இறந்த ஆக்களின் நாளண்டத்தை வந்து நல்ல ட்ரெடிஷ்னலாக கொண்டாடுறவையாம். ஆனால் அந்த நாட்களில் இங்கே நிற்கணும் என்றால் உண்மையாக அந்த ஹோட்டல் எல்லாம் நல்ல விலை கூடின ஹோட்டல். அதால் நாங்கள் தொடர்ந்து போயிட்டோம் அடுத்த இடம் வந்து மெக்சிகோ சிட்டி. இது வந்து இப்போ நாள் ஒரு காலமே பஸ் ஏறி பின்னர் மெக்சிகோ சிட்டியில் வந்து சேர்ந்து நாங்கள் இந்த பஸ் போய்க்க திடீரென்று வெளியால் பார்க்கும்போது உண்மையாக ஊசி மாதிரி ஏதோ ஒன்று தெரிஞ்சது.
ஊசி மாதிரி பச்சை நிறத்தில். அப்போ வடிவாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது வந்து அந்த கக்டூஸ் மரம். உண்மையாக கணக்க கக்டூஸுகள் அங்கே தெரிஞ்சவன், உண்மையாக வடிவாக இருந்தது. பேருந்து மெக்சிகோ சிட்டி வந்து சேர்ந்தாச்சுது. இது உண்மையாக பெரிய ஒரு சிட்டி, பெரிய ஒரு நகரம். இங்கே வந்து 20 மில்லியன் ஆட்கள் இருக்கிறோம். உண்மையாக பெரிய ஒரு சிட்டி. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த நாள், அந்த இறந்தவர்களின் நாள், அதை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்றால் வந்து அந்த 31ஆம் தேதி வந்து எல்லா இறந்து, இப்போ ஆக்சிடெண்ட்டில் இறந்த ஆட்கள் இல்லாட்டு எதிர்பார்க்காமல் இப்போ யாராவதால் கொலை செய்யப்பட்டு இறந்த ஆட்கள், அந்த ஆட்களை 31ஆம் தேதி கூப்பிடுவினம். கூப்பிடுவினம் இரவு அவ வருவினம், ஆவியாக வருவினம்ன்ற ஒரு நம்பிக்கை. இப்போ இந்த 1ஆம் தேதி நவம்பர் மாதம் வந்து இறந்த பிள்ளைகள், சின்ன வயசு பிள்ளைகள், சிறுவர்கள், அவ எல்லாரும் வருவினம்ன்ற ஒரு நம்பிக்கை. 2ஆம் தேதி நவம்பர் வந்து இறந்த பெரிய ஆட்கள் எங்களோட ஆவியாக வருவினம், எங்களோட வந்து சந்தோஷமாக பாடி ஆடி கொண்டாடிட்டு இரவு எல்லாரும் அவ போயிடுவினம். 2ஆம் தேதி நவம்பர் இரவு அவ எல்லாரும் விட்டு போவினம். அதுதான் அது என்ற நம்பிக்கை. அதுக்கு வந்து உண்மையாக எல்லா இடமும் செவ்வந்தி பூ வந்து வடிவாக போடுவினம். அந்த செவ்வந்தி பூ வந்து அந்த ஆவியலை வர வைக்கிறதுக்காக வேண்டி பேருந்து வீட்டில் உண்மையாக ஒரு பெரிய மேசையில் மாதிரி, தார்ன்ட்டு சொல்லுறது தமிழில் எனக்கு பெண்ணு தெரியலை, ஒரு பெரிய மேசை மாதிரி, அதில் படம், அந்த இறந்த ஆளுன்ற படம் வச்சு செவ்வந்தி பூ எல்லாம் வடிவாக வச்சு பேருந்து அவருக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் வச்சு. இப்போ தமிழ் கலாச்சாரத்துலேயும் அப்படி இருக்குது தானே. ஆனால் இது வந்து உண்மையாக அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த நாட்களுக்கு, அந்த இறந்தவர்களின் நாளண்டு அந்த நாளுக்கு அப்படி செய்வினம், படம் வச்சு அவைக்கு விரும்பின சாப்பாடை வச்சு அவ வருவினம், ஆவியாக வந்து எங்களோட கொண்டாடிட்டு போவினம் என்ற ஒரு நம்பிக்கை. அப்போ இது வந்து மெக்சிகோ சிட்டி என்ற இடத்துல வந்து இதை பெருசாக ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுறவ. இதை வந்து உதாரணத்துக்கு இப்போ ஸ்விஸில் ஃபஸ்ட்நாக்ட் இருக்குது, அது வந்து இப்போ ரோட்டில் ஃபுல்லாக நடந்து போவினம், மியூசிக்கோட டான்ஸோட அப்படி ஆடிக்கொண்டு போவினம். இதோட உண்மையாக ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ மெக்சிகோ சிட்டிலேயும் அப்படித்தான் நடந்தது. ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்து வந்தவ, உண்மையாக மியூசிக்கோட டான்ஸோட. வேறு இப்போ ஃபஸ்ட்நாக்ட்லேயும் அப்படி தானே, இப்போ ஒவ்வொரு குரூப்பும் தங்கண்ட ஒரு குட்டி விஷயத்தை அதை சொல்லிக்கொண்டு அப்படியே தொடர்ந்து போவினம், சொல்லி என காட்டிக்கொண்டு. அப்போ இதுவும் அப்படித்தான் ஒவ்வொரு குரூப்பாக வந்து அப்படியே போனவ. உண்மையாக நல்லா இருந்தது. பேருந்து தான் வாசித்து கண்டுபிடிச்சது என்னென்றால், இந்த கொண்டாட்டம் வந்து 2016ஆம் ஆண்டு தொடங்கி தான் இப்படி செய்கிறவ. ஏனென்றால் வந்து அந்த தான் ஒரு வருஷத்துக்கு முதல் நினைக்கிறேன் ஜேம்ஸ் பாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், அவரோட படங்கள் நல்ல ஃபேமஸ். அப்போ அவரோட படத்தில் வந்து முதல் சீனில் அவ காட்டுறது வந்து அவர் அந்த மெக்சிகோ சிட்டியில் அந்த இறந்தவர்களின் நாள் என்ற நாளில் அவர் அந்த மெக்சிகோ சிட்டியில் இப்படி ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்குது. அப்போ அதுக்குள்ளால் அவர் நடந்து போகிற மாதிரி காட்டுவினார் முதல் ஒரு சீன். அப்போ அந்த சீனை வச்சு தான் இந்த கொண்டாட்டம் செய்வமென்று முடிவெடுத்தது. ஏனென்றால் அந்த சீனை பார்த்த எல்லாரும் இப்போ நெப்பினம் மெக்சிகோ சிட்டியில் இப்படி ஒரு கொண்டாட்டம் இருக்குது, அதை பார்க்கணுமென்று அவ மெக்சிகோ சிட்டி வருவினா. அப்போ அவையை நாங்கள் ஏமாற்றக்கூடாதுண்டு அவைக்காக வேண்டிய இந்த கொண்டாட்டம் கொண்டு வந்தவ. இது உண்மையாக 2016 தொடங்கித்தான் செய்கிறவ. அதான் இப்போ நார்மலாக பார்த்தால், இப்போ அவன் கலாச்சாரப்படி பார்த்தால் உண்மையாக அவன் அந்த வீட்டில் அந்த மேசையில் அந்த ஃபோட்டோ வச்சு வடிவாக பூவெல்லாம் வச்சு அவைக்குள்ளேயே கொண்டாடுவினான். வேறு இதில் இன்னும் ஒரு விஷயம், இப்போ கல்லறையிலையும் அந்த இறந்த ஆட்களின் கல்லறையில் போயும் செவ்வந்தி பூவெல்லாம் வச்சு வடிவாக செய்து விடுவினான். அப்போ இந்த பெரிய கொண்டாட்டம் வந்து 2016ஆம் ஆண்டு தொடங்கி தான் செய்யினேன். கேனா அடுத்ததாக மெக்சிகோ நகரம், அதை பற்றி இப்போ கொஞ்சம் சொல்லிட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 மில்லியன் ஆட்கள் இங்கே வாழினம். இங்கே வந்து 20 மில்லியன்டா உண்மையாக நல்ல பெரிய நகரம். இங்கே வந்து மெட்ரோ இருக்குது. அப்போ மெட்ரோவை எடுத்து ஒரு இடத்துக்கு இருந்து அடுத்த இடத்துக்கு போகலாம். வேறு இப்போ காலம நேரத்துலேயும் பின்னேற நேரத்துலேயும் இந்த மெட்ரோ உண்மையாக நல்லா ஃபுல்லாக இருக்கும். ஆக்கள் உண்மையாக மெட்ரோ பாவிக்கிறவன் நல்ல, ஆனால் உண்மையாக நல்லா ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் நல்லா நசிப்பட்டு தான் உள்ளே ஏறுவின. பேருந்து அதே நேரம் பஸ்ஸும் இருக்குது. ஆனால் இப்போ மெட்ரோ போகாத இடம்தான் கூடுதலாக பஸ் போகிறது.
வேறு கணக்க பார்க்குகளும் இருக்குது. இப்போ போய் நடந்து தெரியலாம், கொஞ்சம் நேச்சரோடு இருக்கலாம், ஈஸியாக இருக்குது. வேறு அந்த பார்க்கும் சிலதுகள் வந்து உண்மையாக பெரிய பார்க். அப்போ அந்த பார்க்கில் வந்து மேலே வந்து சைல்பான் இருக்குது. சைல்பான் என்றால் என்னென்று சொல்கிறது, இப்போ கயிறில் ஒரு 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 குட்டி ட்ரெயின் மாதிரி என்று சொல்லலாம். அதுவும் இருக்குது உண்மையாக பார்க்குக்குள்ளே ஆக்கள் ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு வரத்துக்கு. நான் வேறு சந்தைகளும் கணக்கு இருக்குது. உண்மையாக ஒரு இடத்துல வந்து அந்த ஃபுல் இடமே உண்மையாக சந்தையாக இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கும் தெரியாது எவ்வளவு உண்மையான ஒரு பெரிய இடம் ஃபுல்லாக சந்தையாகவே இருந்தது. பேருந்து இன்னும் ஒரு சந்தை இருக்குது. அது வந்து ஒரு ஒரு பெரிய ஹால் மாதிரி. அதுக்குள்ளே போனால் முதல் வந்து நீங்கள் நினைப்பீங்க அது நார்மல் தானேண்டா. ஆனால் பின்னால் போகும்போது தான் இப்போ நாய்க்குட்டி எல்லாம் விற்கிறவ. ஆனால் இப்போ நாய்க்குட்டியிலையும் இனம் இருக்குது தானே. அப்போ அந்த இனத்தின் நாய்க்குட்டிகள் விற்கிறவ, பூனைக்குட்டிகள் விற்கிறவ. முதல் உங்கள்கிட்ட கண்ணுக்கு அது தெரியும். இப்போ இந்த இன்னும் உள்ளே போகத்தான் உண்மையாக புறாக்கள் விற்கிறவ, கோழிகள் விற்கிறவ, கோழி குஞ்சுகள் விற்கிறவ, ஆடு எல்லாம் அப்படியானதுகள், வேறு ஆமைகள், மீன்கள் எல்லாம் அப்படியான விஷயங்கள் விற்கிறவ. வேறு அதுகள் வச்சிருக்கிறது விதமும் சரியில்லை என்றால் இப்போ ஒரு பெட்டி ஃபுல்லாக கோழி குஞ்சுகள் இருந்தது. கோழி குஞ்சு இடம் இல்லாமல் அதுக்குள்ளே தள்ளுப்பட்டு கொண்டு நின்றவ நெறிஞ்சோண்டு. இப்போ அந்த விற்கிற விதம் வந்து சரியில்லை. வேறு இன்னும் ஒரு விஷயம் வந்து இப்போ அந்த அவைக்கண்டு ஒரு மதம் இருக்குது. இப்போ கிறிஸ்துவ மதம் உண்டு. இப்போ அந்த கூடுதலாக அந்த ட்ரக்ஸோட வேலை செய்கிற ஆட்கள் அவைக்கு வந்து ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு பிளாக் மேஜிக் மதம் மாதிரி இருக்குது. அவ வந்து ஒரு ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு எலும்புக்கூடு இருக்குது. அந்த எலும்புக்கூடுக்கு வந்து ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டு அது வந்து மரியான்னு சொல்கிறது அவாவை. அப்போ அந்த இனம் என்ன, அந்த மதத்தில் வந்து பலி கொடுக்கறது கணக்க நடக்கும். இப்போ ஆடுகளை பலி கொடுக்கறது, மாடுகளை பலி கொடுக்கறது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. அப்போ அதுக்காக வேண்டியும் இந்த சந்தை இருக்குதுண்டு ஆட்கள் சொல்லுறவ. என்ற அந்த சந்தையில் நீங்கள் ஆடு வேண்டலாம் பலி கொடுக்கறதுக்கு. அப்படி வேற அந்த சந்தையில் வந்து ஆட்கள் உண்மையாக அவங்கள கேட்பினான், என்ன வேணும் கேளுங்க நாங்கள் சொல்லுறோம், என்ன வேணுமோ கேளுங்க. அப்போ நாங்கள் யோசித்தோம், நாங்கள் என்ன இப்போ அதை காட்டுறதை விட இன்னும் நினைக்கிறேன் அவட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டால் அவ சொல்லுவீனன்ற மாதிரி. ஆனால் உண்மையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்தையாக இருந்தது. அடுத்த விஷயம் என்னென்றால், மெக்சிகோவில் லுச்சா லிப்ரேன்றது ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து ரெஸ்லிங் செய்கிறவ. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் என்றால், இது எல்லாமே கொரியோகிராஃபி என்றால் எல்லாம் இப்படித்தான் செய்யணுமெண்டு எல்லாம் பழகித்தான் பிறகு ஒரு மேடையில் வந்து எங்களுக்காக வேண்டி செய்து காட்டுவீனேன். இப்போ ஒன்றும் உண்மையண்டு இல்லை, அதை அடிக்கிறது உண்மையண்டு இல்லை, அதை எல்லாம் அப்படியே பழகித்தான் எங்களுக்கு அந்த மேடையில் வந்து செய்து காட்டுவீனேன். அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா அமெரிக்காலையும் ரெஸ்லிங்ன்னு இருக்குது. அதை வந்து உண்மையாக எல்லோரும் நல்ல உயரமான ஆட்கள். இப்போ மெக்சிகோவில் நடக்கிற லுச்சா லிப்ரேன்றது உண்மையாக அவ்வளோ உயரம் இல்லாத ஆட்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பேருந்து இன்னும் ஒரு விஷயம் செய்தது வந்து பலூன் ஃபார்ட் என்னென்னு சொல்கிறது, அந்த பெரிய பலூனில் மேலே ஏறலாம், அது செய்தது. அது வந்து தியோத்தியுக்குவான் என்ற இடத்துல வந்து அந்த பலூன் வந்து அப்படியே ஓடி அப்போ அந்த தியோத்தியுக்குவான் என்ற இடத்துல மேலே இருந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. தியோத்தியுக்குவான் என்ற இடம் வந்து ஒரு 200 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்கு முன்னர் கட்டின இடம். இது வந்து யார் கட்டினது, எப்படி வந்ததுன்னு ஒருத்தருக்கு உண்மையாக தெரியாது. அதால் இந்த இடம் அவ்வளவு ஃபேமஸ் என்றும் இல்லை. இப்போ இங்கேயும் அந்த பைராமீட் இருக்குது. கிட்டத்தட்ட மாய இனத்தின் பைராமீட் பார்க்குறதுக்கு. ஆனால் மாய இனம் வந்து தனியாக அந்த மெக்சிகோவில் அந்த மற்ற பக்கம் என்ன மெக்சிகோன்ற கிழக்கு பக்கம்தான் மாய இனம் இருந்தவ. இது வந்து இங்கால வடக்கு பக்கம். அப்போ இது உண்மையாக இப்போ வரைக்கும் வடிவாக தெரியாது யார் கட்டினதுண்டு. வேறு இப்போவும் அங்கே தோண்டிக்கொண்டே இருக்கினோம், புது விஷயங்கள் கண்டுபிடிச்சி கொண்டிருக்கினோம். ஆனால் யார் வந்தது எப்படி வந்ததுன்ட்டு என்னும் தெரியாது. இப்போ இங்கால மெக்சிகோன்ற கிழக்கு பக்கம் மாய இனம் வந்த மாதிரி மெக்சிகோன்ற வடக்கு பக்கம் அஸ்தேக்கன் என்று வந்தவ. இதுவும் ஒரு மனித இனம்தான் முந்தின காலத்தில் அஸ்தேக்கன் என்று.
இந்த அஸ்டேக்கன் இனம் வந்து மெக்சிகோ நகரத்துக்குள்ளேயே பைராமிட் எல்லாம் கட்டி வந்தவ. இதுவும் அப்படித்தான். இப்போ மெக்சிகோ நகரத்தில் பார்க்கும்போது சென்ட்ரல் இடத்துல வந்து அந்த பைராமிட்டுன்ற இன்னும் சில அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. அது எப்படி கட்டி இருப்பினம் என்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. அது வந்து ஸ்பானியர் எல்லாம் வந்து எல்லாம் எடுத்து தங்களுக்கு சர்ச் கட்டி அப்படி வந்துட்டது. அதே மாதிரி இந்த தெயோட்டிகுவான் என்ற இடத்துல இந்த அஸ்டேக்கன் ஆக்கள் வரும்போது அந்த இடம் அப்படியே இருந்தது. அதால தான் உண்மையாக தெரியாது யார் இது செய்ததுன்ட்டு. பேந்து அடுத்ததாக வந்து கூட இன்னும் வடக்கு பக்கமாக போனோம் நாங்கள். முதலாவது இடம் வந்து குவாதலஹாரான்ற இடம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஆக்கள் இருக்கணும் அந்த நகரத்துக்குள்ளே மாத்திரம். இதுக்குள்ளே மெட்ரோ இருக்குது. மெக்சிகோ சிட்டி மாதிரி இதுக்குள்ளே மெட்ரோ இருக்குது. வேறு இதில் வந்து இங்கேயும் ஒரு பெரிய சந்தை இருக்குது. இந்த சந்தை வந்து ஒரு பெரிய ஹோலுக்குள்ளே வேறு இதில் வந்து 3 மாடிகள் இருக்குது. இந்த லத்தீன் அமெரிக்காவில் பெரிய சந்தை வேறு. இது இண்டோர் என்றால் உண்மையாக அந்த ஹோலுக்குள்ளே இந்த லத்தீன் அமெரிக்காவில் உள்ள ஃபேமஸான சந்தை இதுதான். இப்போ இந்த குவாதலஹாரா என்ற இடத்துல இருந்து கொஞ்சம் அங்கால தள்ளி என்ன கொஞ்சம் அங்கால மெக்கு பக்கமாக போனால் அங்கே இருக்கிற இடம் வந்து தெக்கிலான்ற பேர். உங்களுக்கு சில தெரிஞ்சிருக்கும். ஒரு குடிவகைக்கு பேர் வந்து தெக்கிலா. ஆனால் அந்த தெக்கிலாண்ட பேர் வந்து அந்த குடிவகைக்கு தெக்கிலாண்ட பேர் வந்து அந்த இடத்துல இருந்து தான் வந்தது. என்ற தெக்கிலாண்ட இடத்துல தான் அந்த தெக்கிலா குடிவகை செய்கிறது. தெக்கிலா எப்படி செய்கிறதுன்ட்டு அப்போயாவது யோசித்து பார்த்துருப்பீங்களா? அது வந்து அகாஃபேண்டு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு அந்த அகாஃபேன்றது வந்து தாவர இனத்தில் இருக்கிற ஒரு பூ என்னென்னு சொல்கிறது ஒரு பூக்கிற தாவரம் என்று சொல்லலாம். அப்போ அந்த இனத்தில் இருந்து தான் அதில் கணக்கு இனங்கள் இருக்குது. அப்போ அதில் ஒரு நீல அகாஃபேண்டு இருக்குது. அதில் இருந்து தான் தெக்கிலா என்ற அந்த குடிவகை செய்கிறது. அப்போ இது இப்போ வெளியால் இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நக்கெல்லாம் பார்க்க ஒரு அன்னாசி மாதிரி இருக்குதுன்ட்டு. அது உண்மையாகவே அப்படித்தான். அந்த கீழே இருக்கிற பழத்துக்கு வந்து ஸ்பானிஷ் மொழியில் பின்யான்னு சொல்கிறது. பின்யாண்டால் அன்னாசி என்று தான் அர்த்தம். அப்போ அந்த அன்னாசி அந்த பழத்தில் இருந்து தான் அதில் இருந்து புழிஞ்சு எடுத்து செய்கிறது தான் அந்த குடிவகை ஆகும். இந்த குடிவகையில் வந்து விதமான காலத்துக்கு வச்செடுப்பேன். நம்ம இப்போ உடனே எடுக்கிற குடிவகை இருக்குது. இப்போ வந்து சில மாதங்களுக்கு நினைக்கிறேன் 1-2 மாதம், அடுத்தது 10 மாதம் வச்சு எடுக்கிற குடிவகை இருக்குது. அது வந்து கூட ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். இப்போ உடனே எடுக்கிறது வந்து கலர் இல்லாத குடிவகை. அப்போ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்குறதுக்கு. அடுத்ததாக போன இடம் வந்து குவானஹுவாத்தோ. இங்கேயும் உண்மையாக வடிவான கலரான வீடுகள் எல்லாம் இருந்தது. வேறு இங்கேயும் பார்த்தா எல்லாம் மலையாக இருந்தது. வேறு அந்த மலையாளால் ஒரு குகை மாதிரி கணக்கு குகைகள் எல்லாம் இருந்தது. வேறு இங்கே பஸ் வந்து நிற்கிறதே ஒரு தெரியாத கிலோமீட்டர் இன்னும் நகரத்துக்கு முன்னாடியே அந்த பஸ் வந்து நிற்கும். என்றால் அந்த குகைக்குள்ளால் பஸ் போக முடியாது. அப்போ வந்து நீங்கள் பஸ் ஸ்டேஷனில் இருந்து இன்னும் ஒரு பஸ் எடுத்து தான் நகரத்துக்குள்ளே போகலாம். உண்மையாக வடிவாக இருந்தது. இங்கே ஒரு நாள் வந்து ஒரு மலைக்கு ஏறி நடந்து போனோம் நாங்கள். அது உண்மையாக நல்ல வடிவாக இருந்தது. அங்கே இருந்து திரும்பி ஃபுல் நகரத்தை பார்க்க வடிவாக இருந்தது. வேறு இந்த நகரத்தில் வந்து இருக்கிற யூனிவர்சிட்டியை பார்த்தால் அப்படியே ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்குது. உண்மையாக நல்ல வடிவாக இருந்தது. இங்கே இருந்து அடுத்த இடத்துக்கு போனது வந்து சன் மிகேல் டெ அலெண்டேன்ற பேர். இது வந்து கிட்டத்தட்ட எங்கள்ட பெர்னர் அல்ஸ்டாட் மாதிரி இருந்தது. வடிவான இடம். ஆனால் இப்போ எல்லா கடைகளும் நல்ல விலை கூடின கடைகள். வேறு அந்த இப்போ பெர்னர் அல்ஸ்டாட்டில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அங்கே கூடுதலாக வந்து கடைகள் வந்து இப்போ ஒரு ஆட்கள் தாங்களாக தச்சு விற்கிற சாமான்கள் இல்லாட்டி அப்படியான விஷயங்கள் தான் அங்கே வேண்டலாம். அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தான். அந்த கணக்கு குட்டி கடைகள், ஆனால் எல்லாம் உண்மையான நல்ல விலை கூடின கடைகள் வந்து இங்கே வந்து கணக்கு பிரிட்டிஷ்காரர் தெரிஞ்சவ, கணக்கு பிரிட்டிஷ் டூரிஸ்ட் ஆக்கள் தெரிஞ்சவ. வேறு இங்கேயும் திரும்பி இந்தியன் சாப்பாடு சாப்பிடலாம்னு நினச்சேன் நான். வேறு இங்கே காட்டை பார்க்கும்போது அதில் போட்டிருந்தது சிலோன் கரியண்டு.
அப்போ நெச்சன் சில வேளை கொஞ்சம் தமிழ் கறியாக இருக்கலாம்ண்டு அப்போ இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன் நாங்கள். அப்போ அங்கே போய் கேட்டேன் நான், சிலோன் கறி என்றால் என்ன கறி, ஜஃப்னா ஸ்டைலா சிங்கள ஸ்டைலான்ட்டு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சமையல்காரனை போய் கேளுங்கன்ட்டு. அப்போ சமையல்காரனை போய் கேட்டால் அவர் வந்து முதலாவது பிரிட்டிஷ்காரன். அது உண்மையாக இப்போ மெக்சிகோ பக்கம் இல்லை, வேறு இந்தியன் ஆளும் இல்லை, பிரிட்டிஷ்காரன். அப்போ அவர் என்னென்றால் இந்த கறிக்கு தேவையான சாமான் எல்லாம் யூகேல இருந்து வருது, தனக்கு தெரியாது என்னண்டு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம், இது வந்து தேங்காய் பாலோட கலந்து செய்கிற கறி. அவ்வளோதான் அவரால் சொல்ல முடிஞ்சது. அப்போ நான் பெண்களை எடுக்கலை என்றால் நான் எதிர்பார்த்தேன், நான் வந்து சில விலங்குன்ற தமிழ் கறி பவுடர் ஜஃப்னா கறி பவுடரோட செய்தால் நல்லா இருக்குமென்று நான் நினச்சினேன். ஆனால் அது தெரிஞ்சிருந்தால் அவர் கட்டாயம் சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வேறு ஒரு சாப்பாடு எடுத்தேன். நான் ஓகேயாக இருந்தது, ஆனால் ட்ரெடிஷ்னலாக இல்லை, ஆனால் ஓகே. பெந்து வந்து அடுத்த இடம் போனது சந்தியாகோ தெ கெரத்தேரோ. இங்கே வந்து ஃபேமஸ் ஆனது என்னென்றால் ஒரு தொட்டி பாலம் என்று சொல்கிறது தமிழில். முந்தைய காலத்தில் இந்த பாலங்கள் இப்படி கட்டி அந்த தண்ணி வரவுக்கு செய்கிறது. இது இன்றைக்கு வரைக்கும் வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையாக நல்ல வடிவாக இருந்தது. வேறு கணக்க சர்ச்சுகள் எல்லாம் இருந்தது, அதோடு சேர்த்து கணக்க சிலைகள் எல்லாம் இருந்தது அந்த நகரத்துக்குள்ளே. பேருந்து வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்படி ஒரு பெரிய ட்ராவலுக்கு போனால் சில நேரம் உடம்பு சரியில்லாமல் வரும். அப்போ உண்மையாக கிட்ட ஒரு கொஞ்சம் காய்ச்சல் குணமாக இருந்தது, ஏலாமல் போச்சுது. அப்போ இங்கே ஒரு நாள் தான் இந்த நகரத்தை சுற்றி பார்க்க முடிஞ்சது. அடுத்த நாள் வந்து அடுத்த இடத்துக்கு போனோம் நாங்கள், புயப்லா சிட்டி என்ற பேர். புயப்லா சிட்டியில் போய் ஒரு 3 நாள் ஒரே படுக்க என்றால் உண்மையாக உடம்பு சரியாக இல்லாமல் போச்சுது. நாம் பேருந்து அதுக்குள்ளே அங்கே புயப்லா சிட்டி வந்து எங்களுக்கு 2 பேர் தெரியும் இங்கே பேர்னில் இருந்து. அவையும் இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முதல் வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணுமெண்டு வேர்ல்ட் ட்ரிப்புக்கு போனவ. இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே அவையும் வேர்ல்ட் ட்ரிப்பில் நிற்கினேன். அப்போ அந்த நாள் நாங்கள் புயப்லா சிட்டி வரும்போது எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அதை போட்டவ தாங்க புயப்லா சிட்டி வந்து நாங்கண்டு. அப்போ நான் அதை பார்த்து நினச்சேன், நாங்களும் இப்போ புயப்லா சிட்டி தானே நிற்கிறோமெண்டு எழுதினேன். அப்போ அவள் சொன்னால் நாங்கள் சேர்ந்து எங்கேயாவது ஒரு காஃபி குடிக்க போகலாமெண்டு. அப்போ காஃபி குடித்து அவையை சந்தித்தோம் நாங்கள். உண்மையாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இப்படியான ஆக்களை சந்திக்கிறதுக்கு. பேருந்து அவையோடு சேர்ந்து ஒரு கொஞ்சம் இன்னும் ஒரு உயரமான இடத்துல போய் நின்று புயப்லா சிட்டி நகரத்தை அப்படியே பார்த்தேன் நாங்கள். வடிவாக இருந்தது. வேறு இங்கே புயப்லா சிட்டியில் வந்து ரெண்டுன்னா கறக்க எரிமலைகள் இருக்குது. அப்போ ஒரு எரிமலை வந்து இப்போ வரைக்கும் என்னென்று சொல்கிறது எரிஞ்சோண்டு இருக்குது. வேறு இன்னும் ஒரு எரிமலை வந்து நீங்கள் அங்கே நடந்து போகலாம். அப்போ அதுவும் செய்ய இருந்தேன் நாங்கள், ஆனால் உடம்பே இல்லாமல் போனதால் செய்ய முடியலை. அப்போ வந்து அந்த 2 பேரில் ஒரு ஆள் சொன்னவர் என்னென்றால், நீங்கள் வந்து இன்னும் ஒரு இடம் இருக்குது புயப்லா சிட்டிக்கு பக்கத்தில், அந்த இடமும் நல்ல ஒரு வடிவான குட்டி நகரம், அங்கேயும் கொஞ்சம் போய் நிற்கலாமண்டு. அப்போ அடுத்த நாள் நாங்கள் அங்கே தான் போனோம். நாங்கள் அந்த இடத்துக்கு பேர் சொலுலா அந்த இடம் உண்மையாக அதுவும் ஒரு குட்டி நகரம் வடிவாக இருந்தது. அங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்றால் அங்கேயும் ஒரு பெரிய பைராமீட் இருக்குது. அந்த பைராமீட் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு காடு மாதிரி வந்துட்டது. அந்த காட்டுக்கு அதை எல்லாம் உண்மையாக புல் எல்லாம் முளைச்சிருந்தது அதுக்கு மேலே. அப்போ ஸ்பானியர் அவை இங்கே வரும்போது அந்த புல்லுக்கு அந்த குட்டி மலை மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கு மேலே அவள் தங்கின சர்ச்சை கட்டினவ. உண்மையாக திரும்பி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அந்த ஸ்பானியர் வந்து உண்மையாக எல்லாத்தையும் தங்களை கண்டு எடுத்தவ. அப்போ அந்த சர்ச் வந்து உண்மையாக நல்ல ஒரு வடிவான சர்ச்சாக இருந்தது. உள்ளுக்குள்ளே போனால் அந்த எல்லாம் நல்ல ஒரு மினுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அங்கே இருந்தும் வடிவாக அந்த எரிமலையை பார்க்க முடிஞ்சது, அந்த இன்னும் எரிஞ்சோண்டு இருக்கிற எரிமலையை வடிவாக பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்து திரும்பி மெக்சிகோ பக்கம் வந்தாச்சுது. மெக்சிகோ பக்கம் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைண்டு ஒரு சர்ச்சுக்கு போனோம் நாங்கள். அந்த சர்ச்சை பார்க்க வந்து ஒரு வட்டம் மாதிரி கட்டின சர்ச். உண்மையாக இப்போ நார்மலான சர்ச் வந்து இப்போ க்ராஸாக தான் கட்டுவீங்க, இப்போ மேலே இருந்து பார்த்தாலும். இது வந்து உண்மையாக ஒரு வட்டமாக கட்டின சர்ச்.
அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அது வந்து உண்மையாக ஒரு பெரிய இடம், கணக்கு சர்ச்சுகள் அங்கே இருந்தது. ஆனால் அது அங்கே போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த சர்ச் வந்து இந்த வட்டமான சர்ச் கட்டினதே பழைய சர்ச் வந்து உடைய போது ரெண்டு நெச்சத்தால் தான் இந்த வட்டமான சர்ச் பக்கத்தில் கட்டினது. அதே மாதிரி எங்கள் பக்கத்தில் கணக்கு சர்ச்சுகள் இருந்தது. வேறு ஒரு குட்டி மலை மாதிரி ஏறி போய் பார்த்தால் அங்கேயும் ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சுன்ற கதையும் என்னென்றால் ஸ்பானியர் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த ஸ்பானியர் சொன்னவன் வந்து அங்கே வந்து கடவுள் தோன்றினவன் அண்டு அங்கேயும் அந்த மரியாவைத்தான் அவன் கொண்டாடுறதுன்னு மரியாவைத்தான் அவன் நம்புறது. அவள் அந்த மேலே அந்த மலையில் மரியா தோன்றினவன், அதால் அங்கே ஒரு சர்ச் கட்டுறதுண்டு அங்கேயும் சர்ச் கட்டினவன். உண்மையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடமா இருந்தது. கன பேர் அந்தண்டு வந்தவன். வேறு பேருந்து வாசிக்கும் போது தான் தெரிஞ்சது அந்த இடம் வந்து மெக்சிகோவில் இருக்கிற ஆட்களுக்கு உண்மையாக ஒரு முக்கியமான இடம். அங்கே வந்தாலே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அப்போ மெக்சிகோவில் இருந்து எல்லா இடத்துலையும் இருந்து அங்கே ஆட்கள் வருவினமண்டு. வேறு அங்கே வந்து போனவன் வந்து பேர் அந்த மரியாண்ட படம் வேண்டி கொண்டு போனவன், அல்லாட்டு சிலைகள் வேண்டி கொண்டு போனவன். வேறு அந்த படிகள் ஏறும்போது அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருந்தவன். அப்போ அதிலிருந்து ஃபேமிலியாக போய் ஃபோட்டோ எடுத்து அதையும் கொண்டு போனவன். உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பேருந்து அதுக்கு பிறகு நாங்கள் போன இடம் வந்து ரொசாரியோன்ற இடம். இங்கே என்ன ஃபேமஸ் என்றால் வண்ணத்தி பூச்சிகள். இதுக்கு ஜெர்மனில் மொனார்க் ஃபால்சர் என்று சொல்லுறது. இது என்னென்றால் இந்த வண்ணத்தி பூச்சி பார்க்கவே நல்ல வடிவான வண்ணத்தி பூச்சி, ஒரேஞ்ச் கலர். வந்து அந்த கருப்பு என்னென்னு சொல்லுறது, கருப்பு பார்டர் என்று சொல்லலாம். இப்போ அந்த வெள்ளை புள்ளிகள் அந்த பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த இனம் தானண்டு. இவன் கதை என்னென்றால் இவன் வந்து கனடாவில் இருந்து ஒரு 2 மாதத்துக்கு கிட்ட கனடாவில் குளிர் தொடங்கும் போது கிட்டத்தட்ட 2 மாதமாக இவன் இங்கால பறந்து வருவீனான், மெக்சிகோ பக்கம் பறந்து வருவீனான். இங்கே மெக்சிகோ பக்கம் பறந்து இந்த மலைகளுக்குள்ளே தான் அவன் இருப்பினான். இருந்து வின்டர் ஃபுல்லாக இங்கே இருந்து பேர்ந்து கிட்டத்தட்ட ஜனவரி ஃபெப்ரவரி திரும்பி இங்கேருந்து அப்படியே கனடாவுக்கு திரும்பி பறந்து போவினான். உண்மையாக நல்ல இன்ட்ரெஸ்டிங். கனடாவிலேருந்து மெக்சிகோ வரைக்கும் உண்மையாக கிலோமீட்டர் தாண்டி இங்கால பறந்து வருவீனான். உண்மையாக ஒரு இயற்கையின் அதிசயம் என்று சொல்லலாம். உண்மையாக நல்ல வடிவாக இருந்தது. அப்போ நாங்கள் போகும்போது அந்த நாட்களில் தான் அவள் வந்தோண்டே இருந்தவ. அப்போ எங்களுக்கு உண்மையாக நல்ல லக்காக இருந்தது. ஏன்னா நார்மலாக வந்து அவள் கிட்டத்தட்ட நவம்பர் மாதமே வந்துடுவினேன், நவம்பர் தொடக்கமே வந்துடுவினேன். ஆனால் நாங்கள் போனது வந்து டிசம்பர் மாதம். அப்போ உண்மையாக எங்களுக்கு நல்ல லக் வேலை செஞ்சதுன்னு சொல்லலாம். உண்மையாக நல்ல வடிவாக இருந்தது. இது வந்து அங்கே போகிறதே ஒரு பெரிய விஷயம். முதல் மெக்சிகோவிலேருந்து பஸ் பிடிச்சு ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துலேருந்து பஸ் பிடிச்சி அடுத்த இடத்துக்கு போய் இப்போ அதிலேருந்து பஸ் பிடிச்சி மேலே போய் சேர்ந்து அங்கே போன பிறகு இந்த உள்ளறதுக்கு வந்து காசு கட்டி தான் உள்ளறது. பேருந்து ஒரு கைட் உங்களோட அனுப்புவினம் என்றால் அவர் வந்து இப்போ பாப்பர் நீங்கள் முதலாவது அந்த வண்ணத்தி பூச்சிக்கு பக்கத்தில் இருக்கும்போது பிளத்து கதைக்கக்கூடாது அப்படி இருக்குது. வேறு வந்து இப்போ அது வந்து ஃபுல்லாக இயற்கை சம்மந்தப்பட்ட இடம். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் குப்பைகள் ஒன்றும் கொட்டாமல் அப்போ அவரும் பக்கத்தோட உங்களுடைய வருவர். ஆனால் அவருக்கு வந்து தனியாக ஸ்பானிஷ் மொழி தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அப்போ எங்களோட பெருசாக கதைக்க முடியலை. அப்போ அவரோட அப்படியே நடந்து போனோம். நாங்கள் உண்மையாக தூரம் நடந்து போனது. அப்படியே மேலே கிட்டத்தட்ட 3300 மீட்டர் உயரத்துக்கு வந்த அப்புறம் தான் கணக்க வண்ணத்தி பூச்சிகள் அங்கே தெரிஞ்சவன். வேறு நாங்கள் போகும்போது அந்த மேலே நிற்கும்போது கிட்டத்தட்ட 12 மணி. அப்போ சூரியனும் நல்லா மேலே வந்துட்டது. அப்போ அந்த நேரம் தான் எல்லா வண்ணத்தி பூச்சியும் நல்லா பறந்து தங்களை காட்டினவை. அது உண்மையாக நல்ல வடிவாக இருந்தது. வேறு அவை வந்து கூடுதலாக அந்த ஒரு மரத்தில் போய் அவை எல்லாரும் சேர்ந்து தொங்கிக் கொண்டு நிற்பினான். ஆனால் அந்த தொங்கும் போது அவை நல்லா நெருக்கமாக நிற்பினான். அது ஏனென்றால் அவை தங்களுக்கு குளிர் தாங்க முடியாதென்றால் அவை இப்படி நெருக்கமாக தொங்கும்போது அவை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெக்கையை கொடுத்து கொண்டு அப்படியே தொங்கிக் கொண்டு நிற்பினான். அப்போ அதுவும் தூரத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சது. உண்மையாக ஒரு வடிவான விஷயம். இயற்கை என்றாலே உண்மையாக இப்படி இயற்கை செய்கிற விஷயங்கள் சிலதோட உண்மையாக நல்லா அதிசயமாக இருக்கும். நல்லா இருந்தது. இதுக்கு பிறகு மெக்சிகோ நகரத்திலிருந்து ஃப்ளைட் பிடிச்சு இங்கால
செத்துமால் என்ற இடத்துக்கு வந்து இறங்கினாங்க. செத்துமால்ல இருந்து பக்கலார் என்ற நகரம் அடுத்த கிட்டவா இருக்கிற நகரம், அங்கே போனாங்க. இங்கே பக்கலாரில் வந்து ஃபேமஸ் என்னென்றால் அந்த லகூனு என்று சொல்கிறது கிட்டத்தட்ட என்னென்னு சொல்லலாம், ஒரு லேக் என்று சொல்லலாம். இது வந்து நல்ல உப்பு தண்ணி இல்லை, இனிப்பு தண்ணி என்று சொல்கிறது ஸ்வீஸ்வாஸ், உப்பு தண்ணி இல்லாத நார்மல் தண்ணியில் செய்த லேக் என்று சொல்லலாம். இது வந்து என்னென்று உருவானதென்றால், இப்போ நான் தொடக்கத்தில் சொன்னேன் அந்த சேனொத்தேண்டு இல்லை கணக்க சேனொத்தேடு இருந்து நான் சொன்னேன், நான் காலப்போக்கில் அந்த குகை உங்களுக்கு தெரியாமல் வந்துடும். அப்போ அப்படித்தான் இந்த லேக் உருவானது. அந்த சேனொத்தை காலப்போக்கில் தங்களை தானே பிச்சு கொண்டு வந்து அந்த லேக் உருவானது. உண்மையாக பார்க்க நல்ல வடிவாக இருந்தது. அந்த நீல கலர், சில இடங்களில் வந்து டார்க் நீலம், பிறகு அந்த ஒரு வடிவான மெல்லிய நீலம் அப்படி எல்லாம் இருந்தது. நல்ல வடிவாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்போ நாங்கள் ஒரு கயாக் எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே போனோம். நாங்கள் அந்த நீருக்குள்ளே நல்ல வடிவாக இருந்தது. வேறு அந்த நடுவில் வந்து ஒரு குருவி இன்சல் என்று சொல்லலாம், குருவி தீவு என்று சொல்லலாம். அதில் கணக்கு குருவிகள் இருக்குமெண்டு. ஆனால் அதில் பெரிய கணக்க பெருசாக குருவிகள் கண்ணுக்கு படையலை. ஆனால் பிறகு அப்படியே இங்கால இருந்து அங்கால போய் திரும்பி வந்து நாங்கள் வடிவாக இருந்தது. இவ்வளவுந்தான் சொல்லலாம் மெக்சிகோக்கு. இப்போ இங்கால செத்துமால் என்ற இடத்துக்கு வந்து செத்துமாலில் இருந்து சிக்கன் பஸ் என்று பிடிக்கலாம். சிக்கன் பஸ்ஸில் வந்து லேண்ட் க்ராசிங் இங்கால பெலிஸ் நாட்டுக்கு வந்து நாங்கள். மெக்சிகோ உண்மையாக பெரிய ஒரு நாடு, பார்க்குறதுக்கு கணக்க விஷயங்கள் இருக்குது. உண்மையாக ஒரு நல்ல ஒரு நாடு ட்ராவல் பண்ணுறதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்த் பக்கம், அதாவது வடக்கு பக்கம் கொஞ்சம் பயங்கரமான இடங்கள், அதுகளுக்கு கிட்ட போகாமல் இருந்தால் சரி. வேறு மெக்சிகோண்ட சாப்பாடு விஷயங்களை பற்றி பார்க்க போனால், மெக்சிகோவில் ஃபேமஸானது வந்து தக்கோன்ட்டு வந்து சோளன் மாவில் செய்த குட்டி ரொட்டி என்று சொல்லலாம். சொல்லலாமென்னா உண்மையாகவே குட்டி ரொட்டி சோளன் மாவில் செய்தது. அதுக்கு மேலே கூடுதலாக இறைச்சியை போட்டு அதோடு சேர்த்து ஏதாவது இப்போ வெங்காயம் அல்லாட்டு அவக்காதோ அப்படியான சாமான்களை போட்டு அதுக்கு மேலே சோஸ் விட்டு சாப்பிட்றது. இங்கே சோஸ் என்ன விஷயம் என்றால், உண்மையாக தரைக்கே சொல்லுவினம், இது வந்து உரைப்பு இல்லை, இது கொஞ்சம் உரைப்பு, இது சரியான உரைப்புண்டு. சொல்லுறது 100% உண்மை. என்ற இப்போ சுவிஸில் வந்து சொன்னால் இது உரைப்பென்றால் எங்களுக்கு அது பெருசாக உரைப்பப்படாது. ஆனால் மெக்சிகோவில் இது கொஞ்சம் உரைப்புன்னு சொன்னாலே உண்மையாக சரியான உரைப்பான சோஸ். மெக்சிகோவில் சோஸுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்றால் உரைப்பான சோஸ் உண்மையாக சரியான உரைப்பான சோஸ், வாய்க்குள்ளே அப்படியே நெருப்பு மாதிரி இருந்தது. கவனமாக இருங்க. வேறு அதோடு சேர்த்து என்ன ஃபேமஸ் என்றால், இப்போ காலமை சாப்பாடு வந்து கூடுதலாக இப்போ ஊரில் சாப்பிட்ற மாதிரி, ஊரிலேயும் இப்போ காலமை சாப்பாடுக்கு தோசை அப்படி ஏதாவது எடுக்கலாம். இங்கே மெக்சிகோலேயும் அப்படித்தான். காலமை சாப்பாடு வந்து கூடுதலாக என்சிலாதாஸ் என்ற பேர். அது வந்து இப்போ ரொட்டிக்குள்ளே இறைச்சியை போட்டு அதுக்கு மேலே வெள்ளை பச்சை அல்லாட்டு சிவப்பு தக்காளி பழத்தில் சோஸ் செய்து அதுக்கு மேலே போட்டு அதோடு சேர்த்து சீஸ் போட்டால் அது என்சிலாத ஸ்விஸ்ஸான்னு சொல்கிறது. ஏண்டா ஸ்விஸ் மாதிரி சீஸ் போட்டு, அல்லாட்டு சீஸ் இல்லாமலும் அப்படி சாப்பிட்றது. அல்லாட்டு உங்களுக்கு தெரியும் அந்த சிவப்பு சின்ன போனன், அதை அரைச்சி அதை சோஸ் மாதிரி விட்டு சாப்பிட்றது. அல்லாட்டு சிலக்கில என்ற ஒரு சாப்பாடு இருக்குது. அது வந்து அந்த சோளன் மாவில் ரொட்டி செய்து அந்த ரொட்டியை 4 வெட்டி அதை பொரித்து அது அந்த மொறுமொறுப்பாக வரும். அதோடு சேர்த்து இறைச்சியை கலந்து, கூடுதலாக கோழி இறைச்சி அதோட கலந்து அதுக்கு மேலே சிவப்பு அல்லாட்டு பச்சை கலர் தக்காளி சோஸ் போட்டு அதோடு சேர்த்து சீஸும் கொஞ்சம் க்ரீமும் போட்டு அது ஒரு காலமை சாப்பாடு. அவ்வளவும் தான் அந்த சாப்பாடுகள். இப்போ சுவிஸில் வேறு மெக்சிகன் சாப்பாடுகள் இருக்குது. இப்போ சிலிக்கோன் கார்னே என்று சொல்கிறது சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் மெக்சிகோவில் இல்லை. அல்லாட்டு புரித்தோன்னு சொல்கிறது, ரொட்டிக்குள்ளே சாமான்களை வச்சு சுற்றி சாப்பிட்றது, அதுவும் மெக்சிகோவில் இல்லை. உண்மையாக கூடுதலாக இந்த தக்கோ அல்லாட்டு என்சிலாதாஸ் சிலக்கிலான்ற சாப்பாடு. இங்கே வேறு சாண்ட்விட்சுகளும் ஃபேமஸான சாப்பாடு. ஒரு சாண்ட்விச் வந்து உண்மையாக ஒரு
பொரிச்ச இறைச்சி துண்டை வச்சு அதுக்கு மேலே அவகாடோ போட்டு வெங்காயத்தோட வந்து அந்த ஒஹாக்கா என்ற இடத்துல வந்து ஒரு ஃபேமஸான ஒஹாக்கா சீஸ் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட எங்கள்ட மொட்சரெல்லா சீஸோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த சீஸ் அதுக்குள்ளே போட்டு சாப்பிட்றது அதுவும் நல்ல டேஸ்டான சாண்ட்விச். வேறு இன்னும் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து தோர்த்தா அவகாடோ உண்டு. தோர்த்தா என்றால் இங்கே சாண்ட்விச்சை சொல்கிறது, அவகாடோ என்றால் மூழ்கினது என்று அர்த்தம். இதுன்ற விஷயம் என்னென்றால் இது வந்து ஒரு சாண்ட்விச், இறைச்சி போட்டு வெங்காயம் போட்டு செய்த சாண்ட்விச். வந்து டொமாட்டோ தக்காளி சோஸுக்குள்ளே அப்படியே மூழ்கின மாதிரி போட்டு அதோடு சேர்த்து உரைப்பு சோஸையும் சேர்த்து சாப்பிட்றது. கிட்டத்தட்ட ஒரு சாண்ட்விச் சூப்புன்றே சொல்லலாம். அதுவும் ஒரு வித்தியாசமான சாப்பாடு, டேஸ்ட்டாக இருந்தது. அதோடு சேர்த்து இந்த ஒஹாக்கான்ற இடத்துல வேறு இன்னும் ஒரு ஃபேமஸான சாப்பாடு இருந்தது. அது வந்து ஒரு பெரிய ரொட்டி, சோளன் மாவில் செய்த பெரிய ரொட்டி. அதை வந்து நல்லா மொறுமொறுப்பாக வந்த அப்புறம் தான் அடுப்பில் இருந்து அதை எடுப்பினேன். அதுக்கு மேலே அந்த சிவப்பு போனன்னு சொன்னேன், அந்த சிவப்பு போனனை அரைச்சி அதில் பூசி வந்து அதுக்கு மேலே சலாட்டுகள், அவகாடோ, மரக்கறி அப்படி போட்டு அதை அப்படியே மடித்து சாப்பிட்றது, அது ஃபேமஸ். அதே மாதிரி இந்த தக்கோன்ற விஷயம், அதில் இன்னும் ஒரு வேறு விதமும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெரிய ரொட்டி, அது வந்து நார்மல் மாவில் செய்கிற வெள்ளை மாவில் செய்கிற ரொட்டி. அதுக்கு மேலேயும் தக்கோ மாதிரி சாமான்கள் போட்டு சாப்பிட்றது. இப்போ கடைசியாக பார்க்க போனால் எல்லாம் அந்த ரொட்டியில் இருந்து தான் போகிற மாதிரி, அந்த ரொட்டி வகையில் இருந்து தான் ஏதாவது சேர்த்து சாப்பிட்றது, ரொட்டி பொரிக்கிறது சில நேரம், அல்லாட்டு ரொட்டியை அப்படியே அடுப்பில் போட்டு எடுக்கிறது, அதுகள் தான் வித்தியாசம். ஆனால் எல்லாம் அதோட சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா இதுதான் சாப்பாடுக்கு. வேறு இன்னும் ஒரு விஷயம் இங்கே என்னென்றால் பான் வந்து கூடுதலாக எல்லா இடத்துலையும் பான் வேண்டினால் உண்மையாக சீனி போட்ட பான் தான் கிடைக்கும். அதில் என்ன விஷயம் என்றால், வாசித்து பார்த்தேன்னா இந்த ஸ்பானியர் வந்த காலத்தில் வந்து, அல்லது ஸ்பானியர் மெக்சிகோவை அடையும் போது பேக்கரி திறந்தவ. அப்போ பேக்கரி திறக்கும் போது பானுக்குள்ளே சீனி போட்டால் தான் ஆக்கள் விரும்பி சாப்பிடுவினமெண்டு அந்த காலத்திலேயே தொடங்கி இப்போ வரைக்கும் அவைக்கு பழகிட்டு சீனி போட்டு தான் பான் செய்கிறவ. அது உண்மையாக சாப்பிடக்க வித்தியாசம் தெரியும். இப்போ சுவிஸில் வந்து நார்மலாக பான் வேண்டக்க அதுக்குள்ளே சீனின்றது இல்லை, இல்லாட்ட சீனி பான், சீனி போட்ட பானுன்னு சொல்லி தான் அதை விற்பினேன். ஆனால் இங்கே மெக்சிகோவில் வந்து பான் சாப்பிட்டால் உண்மையாக எல்லாம் சீனி போட்ட பானாக தான் இருந்தது. அதுவும் ஒரு முசுப்பாத்தியான விஷயம். இவ்வளவு தான் சாப்பாடுக்கு. வேறு குடி வகைகள் என்றால் இப்போ இங்கே கணக்கு சோடா குடிக்கிறவ என்னென்றால் இப்போ கோலா, கூடுதலாக கோலா அல்லாட்ட ஒரு ஆப்பிள் யூஸ் வந்து வச்சுருக்கினேன். அதுதான் இங்கே ஃபேமஸாக நல்லா குடிப்பினேன். இங்கே உண்மையாக 3 லிட்டர் கோலா, 3 லிட்டர் அந்த ஆப்பிள் யூஸ் எல்லாம் விற்கிறவ. பார்க்கவே ஒரு மாதிரி என்ற. இப்போ சுவிஸில் அப்படி இல்லை, சுவிஸில் 2 லிட்டர் கோலா இருக்குது, அதே பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே உண்மையாக 3 லிட்டர் கோலா விற்கிறவ. வேறு என்ன விஷயம், வேறு இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. 15 வயசு வந்தால் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் மாதிரி செய்கிறது. அதுகள் வேறு பிறந்த நாட்கள் எல்லாம் உண்மையாக நல்ல பெரிய ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி செய்வினம். அதுக்கேற்ற மாதிரியே கணக்க டெக்கரேஷன் சாமான் எல்லாம் விற்கினம். உண்மையாக கணக்க பலூன் விதங்கள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்கே மெக்சிகோவில் கணக்க கண்டு பிடிக்கலாம். குறைஞ்ச விலைக்கும் வேண்டலாம். இதுதான் மெக்சிகோவை பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது, சாப்பாடு விஷயங்களை பற்றி. வேறு இன்னும் ஒரு விஷயம் கவனித்தது வந்து, இங்கே மெக்சிகோவில் வளர ஆக்கள் வந்து சரியான கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆக்கள் என்றால், ஒரு விஷயம் கவனித்து நான் வந்து இப்போ மோட்டர் சைக்கிளில் போகிற ஆக்கள், சைக்கிளில் போகிற ஆக்கள் சர்ச்சை தாண்டும் போது அந்த சர்ச்சில் செய்வி நம்ம அந்த க்ராஸ் மாதிரி அதெல்லாம் உண்மையாக செய்தோட நிற்பினம். அல்லாட்டி நடந்து போகிற ஆக்களும் ஒரு சர்ச்சை பார்த்து கும்பிட்டுட்டு தான் போவினம். அதுவும் ஒரு விஷயம் மெக்சிகோவில் காணக்கூடிய விஷயம். வேறு மெக்சிகோவில் இருக்கிற இனம் வந்து இப்போ அந்த மாயா இனமும் இருக்கினம். இப்போ இந்த மெக்சிகோவில் இந்த மெக்சிகோ அவையும் இருக்கினம். பேருந்து கணக்க பேரும் மெக்சிகோவும் ஸ்பானிஷ் ஆக்களும் மிக்ஸ் ஆன இனங்களும் இருக்கினம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இவ்வளவும் மெக்சிகோவை பற்றி சொல்லலாம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் காமெண்ட்ஸில் போடுங்க. இதுதான் மெக்சிகோன்ற கதை. கேட்டதுக்கு நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, விரும்பினா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.